அவனுடைய ஒரு அழைப்பு பல மாதங்கள் உறைந்திருந்த பயத்தை நொடியில் உடைத்தது. மழைக்கு பிறகான மல்லிகை. அத்தியாயம் 7. காத்திருந்த ஒரு அழைப்பு. அவன் திரும்பி வந்தான். ஆனால் பழைய அர்ஜுனாக இல்லை. காஷ்மீர் எல்லை. காலை 5:30. பனிமலைகள் இன்னும் இருளில் மூழ்கியிருந்தன. நேற்று இரவு நடந்த வெடிப்பின் புகை இன்னும் காற்றில் கலந்திருந்தது. அர்ஜுன் மெதுவாக கண்களை திறந்தான். வலது கையில் கட்டு, தோளில் காயம், முகத்தில் சிராய்ப்புகள். அருகில் நின்றிருந்த மருத்துவர் மெதுவாக சிரித்தார். மேஜர், நீங்க மறுபடியும் உயிர் பிழைச்சிட்டீங்க. அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். என்னுடைய வாழ்க்கை இன்னும் யாருக்காக ஓடுது? சென்னை அன்று காலை. அனன்யா வழக்கம் போல் கன்னிமரா நூலகத்திற்கு சென்றாள். அதே இருக்கை, அதே ஜன்னல், அதே மல்லிகை மரம். ஆனால் அர்ஜுன் இல்லை. அவள் புத்தகத்தை திறந்தாள். அதனுள்ளே காய்ந்த மல்லிகைப்பூ. அதை கையில் எடுத்தபோது அவளது மொபைல் ஒலித்தது. அன்னோன் நம்பர். சில நொடிகள் தயங்கினாள். பிறகு ஹலோ. மறுபுறம் அமைதி. பிறகு ஒரு பழக்கமான குரல், அனன்யா. அவளது இதயம் ஒரு நொடி நின்றது. அர்ஜுன், நான் நல்லா இருக்கேன். அந்த 4 வார்த்தைகள் பல நாட்களாக அவள் சுமந்த பயத்தை உடைத்துவிட்டன. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதே நேரம் அர்ஜுன் இராணுவ மருத்துவமனையின் வெளியில் நின்று கொண்டிருந்தான். மன்னிக்கணும், அவன் மெதுவாக சொன்னான். உங்களுக்கு கவலை கொடுக்கணும்னு நான் நினைக்கல. அனன்யா சிரிக்க முயன்றாள். நீங்க சேஃபா இருக்கீங்க, அது போதும். இருவரும் சில வினாடிகள் பேசவில்லை. அந்த அமைதி எந்த வார்த்தையையும் விட ஆழமாக இருந்தது. சென்னை. அதே நேரத்தில் அனன்யாவை தேடி நூலகத்துக்கு வந்திருந்தான் சூர்யா. தூரத்தில் அவள் மொபைலில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் முகத்தில் பல மாதங்களாக காணாத ஒரு புன்னகை. அந்த புன்னகை அவனை இன்னும் அதிகமாக பயமுறுத்தியது. காஷ்மீர். மேஜர், ஒரு வீரர் ஓடி வந்தார். டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். அர்ஜுன் கவரை திறந்தான். டிரான்ஸ்ஃபர் டு சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ். அவன் அதிர்ச்சி அடைந்தான். சென்னை, அவள் இருக்கும் நகரம். அவன் மெதுவாக வானத்தை பார்த்தான். இது விதியா, இல்லை ஒரு புதிய சோதனையா? சென்னை. அனன்யா வீட்டிற்கு திரும்பினாள். கதவை திறந்தவுடன் ஹாலில் சூர்யா அமைதியாக அமர்ந்திருந்தான். அவள் உள்ளே வந்ததும் அவன் மெதுவாக எழுந்தான். யாருடன் பேசிக்கிட்டு இருந்த? அனன்யா அமைதியாக நின்றாள். பதில் சொல்லு. அவள் கண்களை உயர்த்தி பார்த்தாள். முதல் முறையாக அவள் பொய் சொல்லவில்லை. அர்ஜுன். வீடு முழுவதும் ஒரு கனமான அமைதி. சூர்யாவின் முகத்தில் கோபமில்லை. ஆனால் உடைந்த நம்பிக்கையின் வலி மட்டும் இருந்தது. அத்தியாயம் 7. முடிவு. எபிசோட் 8. ஹுக். அர்ஜுன் சென்னைக்கு வருகிறார். ஆனால் அவரை முதலில் சந்திப்பது அனன்யாவா, சூர்யாவா? அடுத்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் சென்னை மாற்றல். சூர்யா மற்றும் அர்ஜுனன் முதல் நேருக்கு நேர் சந்திப்பு. அனன்யா எடுக்கும் வாழ்க்கையை மாற்றும் முடிவு. காதல், மரியாதை மற்றும் கடமை ஆகிய 3க்கும் இடையிலான மிகப்பெரிய மோதல் தொடங்குகிறது.